கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். கொண்டக்கடலை வந்து இந்த மாதிரி ஒரு 8 hours நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நசுக்கினா நசுங்கிற அளவுக்கு வேகணும். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சுண்டல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் இந்த வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொண்டக்கடலையில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் துருவின தேங்காய், அப்புறம் காரத்துக்கு வந்து நான் சாம்பார் பொடி போடுவேன். சாம்பார் பொடி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணினது இருந்தது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இறக்கிடலாம். தேங்காய், சாம்பார் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுது. சாம்பார் பொடியோட பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சுண்டல் நல்லா வேக வச்சு தேங்காய் சாம்பார் பொடிலாம் போட்டு வெந்து இறக்கிட்டேன்.